தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. அந்த 8மே எண் மாமலர்களாக. பகுதியினுடைய தலைவர் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் தாங்க எங்கள் அப்பா. சொல்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குது. அப்படி எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கின்ற ஈசன் அவனுடைய திருவடி போற்றி. ஏன் பெருமானுடைய பாதங்கள் எப்பொழுதும் சிவந்தே இருக்கிறது என்றால், பிறப்பு அவ்வளவு மாயமான ஒரு விஷயம். அந்த பிறப்பை ஒருவன் அறுக்கிறான்னா அதில் அவன் கில்லாடின்னு சொல்லுவான். அடுத்து இந்த வரிகள் நிறைய பேர் பயன்படுத்துவார்கள். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் கூட 2வது வரி தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் கண்டினியூஸா சொன்னா வந்துடும், நடுவில் நிறுத்தினா வராதீங்க. இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் பொருளுக்காக அங்கே நிறுத்துறமே தவிர, நினைப்புக்கு அப்பாற்பட்டது சிவபெருமானுடைய திருவடி. அதாவது கற்பனை செய்து கொள்ள முடியாதது. ஏன் உலகத்தை படைத்த பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், இப்படிப்பட்டவனுடைய சிறப்பை இந்த பொல்லாத வினைக்குள்ள சிக்கி இருக்கிற நான் சொல்ல முடியுமா? அப்படித்தான் இருந்தது. நீங்க சிவபுராணத்துக்கு வரிக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர. ஒரு மாடிப்படி ஏறி இறங்கினா களைப்பு வரும். ஒவ்வொரு நாளும் மாடிப்படி ஏறி இறங்கினா இழைச்சி போயிடும். அந்த ஒரு சொல்லு கூட எவ்வளவு நயமாக அங்கே கொண்டு வந்திருக்காங்கன்றது ரசிக்கத்தனமா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திருவாசக பித்தர் தவ திரு வாதவூர் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பற்றி சொல்லணுங்கிறது கிடையாது. பித்தா என் பிஞ்சகனே அந்த பாடலினுடைய வரிகளுக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட தான் நிறைய கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சிவாய நம. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. அந்த 8மே எண் மாமலர்களாக. இன்றைக்கும் நம்முடைய தமிழ் வழிபாட்டில் நம்ம அந்த 8 மலர் கொண்டு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பகுதியாகவே அதை நாம் தினசரி வழிபாட்டிலேயே வைத்திருக்கிறோம். காரணம், அந்த ஒவ்வொரு போற்றிக்குள்ளும் அவ்வளவு பொருள் பொதிந்திருக்கு. ஈசன் சொல்லும் பொழுது எல்லா உயிர்க்கும் அவன் இயல்பானவன் என்பது அவரே பாடுகிறார். ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. அப்போ எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தன்மையோடு ஈசனாக இருக்கிறான். அப்போ ஒரு கேள்வி வரும், அவர் ரொம்ப உயரத்தில் இருக்கிறாரோ அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரோ, நமக்கு எட்டாதவராக இருக்கிறாரோ என்றெல்லாம் ஒரு சிந்தனை வரும். அடுத்த சொல், அவன் என் தந்தையாக இருக்கிறான். இந்த பகுதியினுடைய தலைவர் எனக்கு ரொம்ப தெரியுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த பகுதியினுடைய தலைவர் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் தாங்க எங்கள் அப்பா. சொல்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. அப்படி எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கின்ற ஈசன் அவனுடைய திருவடி போற்றி. ஆனால் அவனே என் தந்தையாக இருக்கிறான், எந்தை அடி போற்றி. ஒளி பொருந்திய தேசனாக இருக்கிறான், அவன் திருவடி போற்றி. அவனே சிவன் எனும் நாமம் கொண்டு அருள் செய்கின்றான், அவனுடைய சிவந்த திருவடிகள் போற்றி. அதுதான் சேவடி. ஏன் பெருமானுடைய பாதங்கள் எப்பொழுதும் சிவந்தே இருக்கிறது என்றால், எப்போதும் இடையறாது வழிபாடு நடந்து கொண்டே இருப்பதனால. இப்போ சின்ன கை குழந்தையெல்லாம் போய் பார்த்துருப்போம். பார்க்கும்பொழுதே அது அழகாக இருக்கும். அதன் பாதங்கள்லாம் அப்படி இருக்கும். நம்ம அப்படி தொட்டு லேசாக அப்படி தொட்டு அந்த குழந்தைய ஒரு கொஞ்சம் பொழுது அந்த ரத்தம் பாஞ்சு இன்னும் அது பிங்கிஷாக மாறிடும். அப்படியே அதுதான் செந்தாமரை காடனைய மேனி என்றெல்லாம் பாடுவார்கள். ஒரு செந்தாமரை மலர்ந்த அந்த ஒரு பாதங்களும். அப்படி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேசத்தோடு நிற்கக்கூடியவர்களுடைய மலங்கள் எல்லாத்தையும் நீக்குபவன், அவன் மலம் இல்லாதவன். நிமலன், நிர்மலன், நிர்மலன், நிமலன். அப்படி தனக்கு மலங்கள் இல்லாத ஒருத்தரால தான் நம்முடைய மலங்களை போக்க முடியும். அவரே மலங்களோடு இருக்கும் பொழுது அவர் எப்படி சரணடைஞ்ச உயிர்களுடைய மலங்களை போக்க முடியும்? அதுதான் அதனுடைய பெருமையே. அதுதான். அதனால தான் அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான அட்ரிபியூட் பார்த்தோன்னா அவ்வளவு பொருத்தமாக எழுதியிருப்பார். மாயப்பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி. அது அந்த இடத்துல நான் ரசித்து சொல்லுவது உண்டு.
பிறப்பு வந்து அவ்வளோ மாயமான ஒரு விஷயம். அந்த பிறப்பை ஒருவன் அறுக்கிறான்னா அதில் அவன் கில்லாடின்னு சொல்லுவான். அப்படித்தான் அவர் ரசித்து சொல்லியிருப்பாரோன்னு ஒரு உணர்வு. இந்த மாய பிறப்பையே நீ அறுக்கிறன்னா நீ மன்னம்பா, அதில் உனக்கு ஒரு போற்றி. சீரார் பெருந்துறைனம் தேவனடி போற்றி. அவரை ஆட்கொண்ட அந்த திருத்தலம் சீர் மிகுந்த திருப்பெருந்துறை. அங்கே தான் இந்த திருவாசகம் மலர்கிறது. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இப்போ நாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோமோ அதுதான். இதே சிவபுராணத்தை மீண்டும் நாளைக்கு பேசினாலும் இதே இன்பம் தான் தரும். எத்தனை முறை சிந்திச்சாலும் அது திகட்டவே திகட்டாது. அந்த ஆறாத இன்பத்தை எந்த அளவுக்கு தருகிறானால் மலையளவுக்கு தருகிறான். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இதோட அந்த போற்றி அந்த 8 போற்றி 6, 5, 8 இது வரைக்கும் நாம சிந்திச்சிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பொருள் இதற்குள்ள ஆழமாக இருக்கிறது. அறிஞர்கள் இன்றும் நாளையும் என்றுமே இதை விரித்து கொண்டே இருந்தால் அத்தனையும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து இந்த வரிகள் நிறைய பேர் பயன்படுத்துவார்கள். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் கூட 2வது வரி தான் அதிகம் பயன்படுத்துவோம். அவன் அருளாலே அவன் தாழ், எதுவுமே நான் செய்யலைங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பொதுவாக சொல்றது, அந்த சிவன் அவன்லேருந்து வந்தீங்கன்னா தான் அந்த பொருள் முழுமையாகும். அவனுடைய அருளால் தான் அவன் தாளை நாம் வணங்க முடியும். இது உண்மை. இப்போ பொதுவாக ஒரு கோவிலுக்கே போகணுன்னா கூட நாம் நினச்சி அந்த கோவிலுக்கு போக முடியுமான்னா இல்லை. அந்த கோவிலில் இருக்கிற பெருமான் நாம் வந்து தரிசிக்கிறதுக்கு உத்தரவு தந்தால்தான் நம்மால் அங்கே போக முடியும். இது வந்து அடிப்படை. அது எப்போ நிகழ்கிறது என்று சொன்னால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளால் நமக்கு அந்த அவன் தாழ் வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அப்போது அவன் தாளை வணங்குவது என்பது 2வது கட்டம். அப்படின்னா அவன்கிட்ட போய் நாம் சரண் அடைவது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா சிவசிந்தனை. சிவசிந்தனை ரொம்ப அந்த எண்ணத்திற்குள் சிவத்தை நாம் கொண்டு வராமல், அல்லது சிவபெருமான் நம் எண்ணத்திற்குள் வந்து நிற்காமல் அவன் அருளை நாம் பெற முடியாது. அவன் அருள் இருந்தால் அந்த அருள் நிச்சயம் அவன் திருவடிக்கு ஒரு நாள் கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறது, இந்த தாள்ன்றது கண்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க, அது சொல்ல முடியுங்களா? தாழ் நேரடியாக திருவடியை மட்டும்தான் குறிக்கிறது. இப்போ தாழ் வந்து நம்ம காகிதத்துக்கும் சொல்லுவோம். தாழ் அது ஒரு சொல்லுக்கு பல பொருள் என்பது தமிழில் நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் திருவாசகத்தை பொறுத்தவரை அல்லது திருமுறைகளில் எங்கே பயன்படுத்தப்பட்டாலும் தாழ் என்பது திருவடியை மட்டும்தான் குறிக்கிறது. சிந்தை மகிழ சிவபுராணம் கண்டினியூஸா சொன்னா வந்துரும், இல்லை அது அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் பொருளுக்காக அங்கே நிறுத்துறமே தவிர, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தனை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். அது வரைக்கும் நிறுத்த முடியாது. அப்படி சிவனை நினைந்து அவன் அருளை பெற்று அதனால் அவன் தாழ் வணங்கி அவன் தாளை வணங்க வணங்க என்ன நடக்கும்னா, எனக்குள்ள அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை நான் உணர ஆரம்பிப்பேன். அதான் அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது. அப்படி சிந்தை மகிழ மகிழ இந்த சிவபுராணத்தை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய முந்தை வினைகள், நான் இதுவரையும் கடந்து வந்த எல்லா பிறவியினுடைய வினைகளும் மோய்ந்து போவதற்கு. அதிலும் ஓய்ந்தா மோய்ந்தா என்றெல்லாம் ஆராய்ச்சிகளும் உண்டு. அதுக்கு விளக்கங்களும் சொல்லப்படுது. ஓய்வு என்று சொன்னால், இப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்னா அப்போ திரும்ப நாம் வந்துடுவோம்னு அர்த்தம். மோய்ந்தல் என்று சொன்னால் முடிந்து போகிறது, அதுக்கு பிறகு அது வாராது என்றும் ஒரு பொருள் இருக்கிறதுன்னு. ஆனால் எழுத்துப்படி நம்ம பிரித்து புத்தகங்கள் இப்போ வர ஆரம்பித்தாச்சு. ஆனால் முன்னாடி வந்து புணர்த்தி மட்டும்தான் இருந்தது. அப்போது சிந்தை மகிழ சிவபுராணம் தனை முந்தை வினை முழுதும் அப்படின்னு இம்மில் நிறுத்தினா அது ஓயன்னு வந்துடும். அப்படி இருக்காது, முழுதும் மோய என்று ஒரு தொடராகத்தான் அந்த சொல் இருந்தது. அதனால் அது மோ என்பது சொல்லுவதற்கு சரியாக இருக்கும். மோய உரைப்பன் யான் அப்படின்னு தான் சொல்றார். இது யாரை குறிப்பிடுகிறார்? அவரை தன்னை சொல்லுகிறார். இப்போ நம்ம பொதுவாக ஆலயத்துக்கு சென்று ஒரு வழிபாடு செய்தால் கூட அர்ச்சனை செய்து கொள்வோம். அப்போ நம்முடைய பெயர் எல்லாம் சொல்லுவோம். அதற்கு சங்கல்பம் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த கோத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக உன்னை வந்து வணங்குகிறேன் அப்படின்னு
658 பாடல் அல்லது 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தில் மணிவாசக பெருமானே ஒரு சங்கல்பம் செய்து இந்த பாடலுக்கு இதுதான் பெயர் என்று தாமே குறிப்பிட்டது இந்த சிவபுராணத்திற்கு மட்டும்தான். மற்ற எல்லா பதிகங்களுக்கும் அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு முத்திரை சொல்லை கொண்டு அதற்கு தலைப்பை பெரியவர்கள் கொடுத்திருக்கலாம். பொல்லாமணியை புணர்ந்தே, பொல்லாமணியை புணர்ந்தே, இப்படியே 10 பாட்டு இருக்கும். அப்போ இது புணர்ச்சி 10. ஏன்னா அகச்சான்று கிடையாது. மணிவாசகர் தான் புணர்ச்சி 10ன்னு பேர் வச்சாருங்கிறதுக்கு பாடலில் நமக்கு எந்த அகச்சான்றும் இல்லை. ஆனால் சிவபுராணத்தில் அகச்சான்றோடு இருக்கிறது. அவர் நமக்கு முன்ன நின்று சத்தியம் செய்து சொல்லுகிறார். இந்த வாழ்க வெல்க போற்றி கடந்து வந்து அப்படிப்பட்ட சிவபெருமானை சிந்தையுள் நிறுத்தினால் அவன் அருள் கிடைக்கும். அவன் அருளால் அவன் தாளை வணங்க முடியும். அவன் தாளை வணங்க வணங்க சிந்தை மகிழும். அப்படி சிந்தை மகிழ யார் இந்த சிவபுராணத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய முந்தை வினையெல்லாம் தீர்ந்து போகும். இதற்கு நான் சாட்சி. அங்கே கொண்டு வந்து யான்ல நிறுத்துகிறார். அடுத்து கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. நுதல் என்றால் நெற்றி. நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான். ஏன்னா அந்த பெருமைகள் வேறு யாருக்குமே கிடையாது. சிவபெருமானுடைய அடையாளங்கள்னு நாம் சொல்லக்கூடியது எதுவுமே வேறு யாருக்குமே சொல்ல முடியாது. அவருக்கு மட்டும்தான். ஜடாமுடி அவருடையது தான். 3 கண்கள் அவருக்கு மட்டும்தான். அப்படி ஆனந்த தாண்டவும் அவர் ஆடக்கூடியது தான். அப்படி ஒவ்வொன்றும் அவருக்கே உரிய லட்சணங்களில் அந்த 3 கண்ணுடைய பெருமான். கண் இமையாதன 3உடையீர் கடலடி போற்றுதும் நாமடியோம் என்று ஞானசம்பந்தர் பாடுவார். அந்த இமைக்காத கண்கள் அது. ஏன்னா அவர் ஒரு கணம் அப்படி கண்ணை இமைச்சாருன்னா உலகம் என்ன ஆகிறது? அப்படி கண்ணுக்குள்ளே இமை போல நம்மளை காப்பாற்றுறாரு. அந்த கண் நுதலிலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் தன் கருணை. கண் நுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. எண்ணுதற் கெட்டார் எழிலார் கள நிறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டாத எழில் என்றால் அழகு. அழகு நிறைந்த திருவடி. கடல் என்றாலும் திருவடி. இப்போ தாழ் பார்த்தோம், அடி பார்த்தோம். இறைஞ்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் இதுக்கான இறைஞ்சி. ஆனால் இன்னும் அது வந்து முடியலை. அது கமாதான் அந்த இடத்துல. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி வெண்ணிறைந்து மண்ணிறைந்துன்னு போறார் அப்படியே. அப்போ நினைப்புக்கு அப்பாற்பட்டது சிவபெருமானுடைய திருவடி. அதாவது கற்பனை செய்து கொள்ள முடியாதது. ஏன்? உலகத்தை படைத்த பிரம்மதேவனும் காத்த திருமாலும் சென்றும் காண முடியாத அடிமுடி அல்லவா? அப்போ அதை எப்படி நாம் வந்து இதுதான் என்ன ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியும்? அப்படி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல், அழகான கடல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை அவர் பார்த்துட்டாருங்கிறது இங்கே சொல்கிறார். விண்ணிறைந்து அப்படிப்பட்ட கடல்களை இறைஞ்சி கேட்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல கெஞ்சி அந்த திருவடியை வணங்கி, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் விண்ணிறைந்தது, மண் நிறைந்தது. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய், இன்னும் சொல்ல போனால் விலங்கு ஒளியாய், எண் இறந்து. இப்போ இதுலேயும் வந்து விண் நிறைந்து மண் நிறைந்து, அப்போ அடுத்தது எண் நிறைந்துன்னு ஒரு வேகத்தில் சொல்லிடுவோம். எண் இறந்து, இன்ஃபினிட்டி, அன்கவுண்டபிள். எண் நம்பர்ஸ் இருக்கு, இறந்து. அதுக்கு வந்து என்ன எல்லை? அதுக்கு வந்து விண்ணளவு இருக்குது, அது மண்ணளவு இருக்குது, நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லை இருக்கா? எண் இறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும். அப்படிப்பட்ட இப்பதான் கொஞ்சம் மூச்சு எடுக்கலாம். நின் பெரும் சீர். அது பெரும் சீர் இல்லை, பெரும் சீர். அப்படிப்பட்ட உன்னுடைய அவ்வளவு பெரிய சிறப்பை இப்போ இவ்வளவும் அவரை பத்தி சொன்னாரு. இப்போ தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தையில சொல்றாரு, பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இப்படிப்பட்ட உன்னுடைய சிறப்பை இந்த பொல்லாத வினைக்குள்ள சிக்கி இருக்கிற நான் சொல்ல முடியுமா? அப்படித்தான் இருந்தது. நீங்கள் சிவபுராணத்துக்கு வரிக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்ல முடியும்? சரி, பகிர்ந்துக்குவோம், நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்குவோன்னு தான் துவங்கினோம். அப்படி அவனுடைய வினை, அந்த பெரும் சீர் பொல்லாத வினை உடைய நான் எப்படி சொல்ல? ஏன்னா ஏன் அந்த பொல்லாத வினைன்றது இப்போ வரிசைப்படுத்த ஆரம்பிக்கும். புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். அதாவது அசையும் பொருள் அசையாத பொருள்னு தொடங்கி, புல்லென்றால் ஒரு இடத்திலேயே நிற்கும், அதிலிருந்து தாவரத்திலிருந்து தொடங்கி, சங்கம பொருள் என்றால் அசையக்கூடியது, விலங்குகள் மனிதர்கள் வரைக்கும் எல்லாம் கடந்து போகக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லி இந்த சுழற்சிக்குள்ள
மீண்டும் 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 சிக்கிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணெய். தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இழைத்தேன் எம்பெருமான். அதுல இந்த சொல்லு கூட நயமா இருக்கும். என்ன சொல்லி இருக்கலாம் அப்படின்னா, எல்லா பிறப்பும் பிறந்து களைத்தேன் எம்பெருமான்னு சொல்லி இருக்கலாமே. ஆனா இழைத்தேன் அப்படின்னா ஆமா, அதுக்கு இப்போ நடைமுறையில பார்ப்போமே, எப்போ களைப்பு வரும் எப்போ இழைப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடிப்படி ஏறி இறங்கினா களைப்பு வரும். ஒவ்வொரு நாளும் மாடிப்படி ஏறி இறங்கினா இழைச்சி போயிடும். அந்த ஒரு சொல்லு கூட எவ்வளவு நயமாக அங்கே கொண்டு வந்திருக்காங்கன்றது ரசிக்கத்தனமா திருவாசகம். அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.